अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। साष्टाङ्गपादमभिवन्द्य समस्तभावैः सर्वान् सुरेन्द्रनिकरान् तमेव याचे। मन्दस्मितार्द्रमधुराननचन्द्रबिम्बे नन्दस्य पुण्यनिचये मम भक्तिरस्तु। येषु प्रवाहेषु स एव मन्ये क्षणोऽपि गण्यः पुरुषायुषेषु। आस्वाद्यते यत्र कयापि वृत्त्या नीलस्य बालस्य निजं चरित्रम्। निस्सर्गसरसाधरं निजदयार्द्रदिव्येक्षणं मनोज्ञमुखपङ्कजं मधुरसाद्रमन्दस्मितं रसज्ञहृदयास्पदं रमितवल्लवीलोचनं पुनः पुनरुपास्महे भुवनलोभनीयं महः। स कोऽपि बालः सरसीरुहाक्षः सा च व्रजस्त्रीजनपादधूलिः मुहुस्तदेदद्युगलं मदीये मोमुह्यमानेऽपि मनस्युदेतु मयि प्रयाणाभिमुखे च वल्लवीः। तनद्वयी दुर्ललितबालकः शनैः शनैः श्रावितवेणुनिस्वनो विलासवेषेण पुरः प्रतीयताम्। जननान्तरेऽपि जगदेकमण्डने कमनीयधाम्नि कमलायते क्षणे व्रजसुन्दरी जनविलोचनामृते चपलानि सन्तु सकलेन्द्रियाणि मे। स्वागतं स्वागतं शृङ्गारलोला स्वामी विजयी भवगोपाला। स्वागतं स्वागतं कनकाम्बरधरा कञ्जजविमुखा कौस्तुभभूषण कामनानन्दा। स्वागतं स्वागतं गोपकुमारी कुतूहललीला कोलाहलरास केलिविलोला। स्वागतं स्वागतं प्रेमिकभावुकहृदयविलासा पथितचरित्र मृदुतरः सा। स्वागतं स्वागतं शृङ्गारलोला स्वामी विजयी भवगोपाला। स्वागतं स्वागतं शृङ्गारलोला। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। பகவானுடைய ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் அனுபவித்துருக்கோம். அதில் யசோதாமா உரல்ல கட்டி போட்ட லீலையை பார்த்தோம். மேலும் யமளார்ஜுன பஞ்சனம் அப்படிங்கிற லீலை, குபேரருடைய புத்திரர்களான நலகூபரம் மணிக்ரீவன் அப்படின்னு 2 பேர் ருத்ரனை பூஜை பண்றவா. அந்த பூஜை பலத்தினால சர்வ ஐஸ்வர்யங்களையும் சித்திகளையும் கிடைச்சு கொடுத்து, அதனால அகங்காரம் விஷ்ணுவை எதிர்க்க தொடங்கி விட்டா. அப்படி ஒரு சமயம் அகங்காரத்தினுடைய மூர்ச்சையில் இருக்கிறத நாரத மகர்ஷி வரார், அவரை நிந்தனை பண்றா. அதனால சாபம் கிடைக்கிறது, நீங்க கோகுலத்துல மருத்து மரங்களாக போக கடவ அப்படின்னு. அது சாபமா கேட்டா வரமாக மாறிட்டு தான். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துல புல்லாக பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்றா அத்தனை பேரும். ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறா. இது சாபமாக நாரத மகர்ஷி சொன்னால் கூட இவளுக்கு மரமாக கிருஷ்ணருடைய லீலையை பார்த்துண்டு அனுபவித்துண்டு இருக்கலாமே அந்த புண்ணிய பூமியில, விரஜ பூமியில.
நீ மருது மரங்களாக போக அப்படின்னு சொல்லி எப்போ பகவான் வந்து உங்களோட பகவான் கிருஷ்ணரே வந்து உங்களுக்கு சாப மோட்சம் தருவாருங்கிற அனுகிரகத்தையும் பண்ணி போறார். அவள் தான் இந்த மருத்து மரமா, இவாளுக்கு மோட்சம் கொடுக்கணுமே இல்லையோ, கிருஷ்ணர் மொள்ள தாமோதரனாக வந்து அந்த உரலையும் பிடிச்சி இழுத்துண்டு அந்த 2 மரம் உடைச்சு போட்டார். அப்படி அவ 2 பேருக்கும் மோட்சம் கொடுக்கிறார். மேலும் அங்கேருந்து விருந்தாவனத்துக்கு வரா. விருந்தாவனம் வந்து அங்கே பல வதம் நடக்கிறது. வத்சாசுரவதம், பகாசுரவதம், அகாசுரவதம், தேனுகாசுரவதம். பிரம்மாவுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய பிரம்மஸ்துதினே அத்தியுதமாக பிரம்மதேவருக்கு மோகம் அகன்று சொல்லப்பட்ட ஸ்துதி. மேலும் காளிய நர்த்தனம், காளியனுடைய கர்வத்தை அடக்கிறார். பிரலம்பாசுரவதம், தாவாக்னி மோக்ஷம், வேணுகான வர்ணனை பண்ணுறார். கோபி ஜனங்களெல்லாம் அழகாக இந்த மார்கழி மாதம் அனுபவித்துட்டு இருக்கோமே, அந்த மாதத்தில் பகவான் கிருஷ்ணரே பதியாக வரணும் அப்படிங்கிற ஆசையினால் பூஜை பண்ணுறா. நந்தகோபருடைய வார்த்தை கேட்டு அழகாக கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணி, நதியில் ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணுவாளாம். மண்ணுனால சமைத்த தேவிக்கு பூஜை பண்ணுவா. கார்த்தியாயினி விரதம் பண்ணுறா. அப்படி 30 நாளாக லாஸ்ட் நாள் அவள் வந்து ஸ்நானம் பண்ண போகிறத வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணிவிட்டா. அந்த வஸ்திரங்களை எடுத்துட்டு பகவான் மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துட்டாராம். அங்கே ஒரு உபதேசம் பண்ணுறா கோபஸ்திரிகளுக்கு. வஸ்திரம் அப்படிங்கிறது சரீரம், இந்த சரீரத்துக்கு மேலே மோகம் வைக்கப்படாது அப்படிங்கிற பெரிய தத்துவத்தை உபதேசம் பண்ணுறார். மேலும் உங்களுடைய ஆசை நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு வாக்கு. ஏன்னா பகவான் கிருஷ்ணருக்கு வேண்டி விரதம் பண்ணியிருக்காளோ, விரதத்தினுடைய பலன் கொடுக்கண்டாமா, கரெக்டாக வந்து அங்கே ஆசீர்வாதம் பண்ணுறா. நிச்சயமாக தக்கதான சமயம் விரத பண்ணுறேன் அப்படின்னு. அப்படி வஸ்திராபகரண லீலை பண்ணினார். மேலும் விப்ரபத்னிகளுக்கு அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணம். கிருஷ்ணரே நினச்சிட்டு சதா சமயம், ஆனால் வெளியில் போக முடியாது. தன்னுடைய கணவர்கள் அந்த பிராமணா வந்து துவேஷம் பண்ணின்னு இருந்தா, அதனாலே பகவான் கிருஷ்ணரை பார்க்க முடியாமல் தவிச்சுன்னு இருந்தா. அவளுக்கு அனுகிரகம் பண்ணம் அப்படிங்கிறதுக்காகவே பகவான் லீலையாகவே குழந்தைகளெல்லாம் கூட்டின்னு மாடையெல்லாம் மேய்ச்சிண்டு தாகம் வர்றது, சாப்பாடு சிக்கிறது, அவளுக்கு எங்கே அன்னம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கறத கிருஷ்ணர் அங்கே போய் கேளுங்கோ அப்படின்னு சொல்லி அவெல்லாம் கிருஷ்ணர் வந்திருக்காருன்னா ஓடுறா. பகவானை பார்க்குறா, பகவானை பார்த்து சாயுஜ்யம் அடையறா. ஆனால் ஒரே ஒரு விப்ரபத்னிக்கு மட்டும் வெளியில் வர முடியலை. ரூமில் பூட்டி போட்டு விட்டார் அவளுடைய கணவர். அப்படி உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீ பகவான் கிருஷ்ணரையே நினச்சிண்டு தன்னுடைய சரீரத்தை விட்டாலாம். அப்பேற்பட்ட அனுகிரகம் பாக்கியம் மற்ற கோபியர்களுக்கு கிடைக்கலை அப்படின்னு எடுக்கிறார் நாராயண பட்டத்திரி நாராயணியத்தில். அப்படி பிராமணாளுக்கும் யாகத்தில் மட்டும் ஸ்ரத்தை இல்லாமல் கிருஷ்ணர் மேலேயும் பக்தி வர வச்சார். மேலும் இந்திரனுடைய கர்வத்தை போக்கிறார். எப்படின்னா கோவர்தன மலையை தூக்கி அந்த அத்தனை ஜனங்களையும் 7 நாள் காப்பாற்றுறார். நேராக இந்திரனுக்கு கர்வம் போய், ஏன்னா அகங்காரம் அப்படின்னு வந்து எடுத்துன்னா பகவானே சாட்சாத் முன்னாடி வந்து நின்னாலும் பகவான் பகவானா தெரியாதான், சாதா மனிதனாக தெரியுமா. அதுதான் இந்திரனுக்கும் நடந்திருக்கு. அப்போ அந்த அகங்காரம் போனதும் கீழே வந்து மாமகம் அபராத சதம் அப்படின்னு, நான் அபராத சதம் பண்ணியிருக்கேன், என்னை மன்னித்துடுங்கோ அப்படின்னு காமதேனுவை கொண்டு பாலாபிஷேகம் பண்ணுறார். அங்கே கோவிந்த பட்டாபிஷேகம் நடக்கிறது. கோவிந்தா, கோக்களை காப்பாத்தினவர், பூமியை காப்பாத்தினவர், பசுக்களை காப்பாத்தினவர், வேதத்தை காப்பாத்தினவர், எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பே பகவானுக்கு தானே. அதனால கோவிந்தா அப்படின்னு பேர் சூடப்பட்டது. அந்த கோவிந்தனுக்கு பட்டாபிஷேகமும் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் கோபியர்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக பகவான் வரா, அவ கூட விளையாடுறா, ராசக்கிரீடை பண்றா. ராசக்கிரீடை பண்றதுக்கு முன்னாடி நிறைய சோதித்து பார்க்கிறார். அதுக்கெல்லாம் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கோபியர்கள் கூட ராசக்கிரீடை பண்றார். ஆனாலும் ராசக்கிரீடை பண்ற சமயத்திலையுமே அவளுக்கு சர்வைஸ்வரியத்துக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய அந்த பகவான் சாக்ஷாத் கிருஷ்ணன் எங்க கூட வந்துட்டாளே, எங்களுடைய அழகுக்கு என் பக்கத்துல வசப்பட்டு விட்டாரே அப்படின்னு ஒரு கர்வம் அந்த கோபஸ்திரீகளுக்கு வந்து கொடுத்து, அதனால பட்டு பட்டு பட்டுன்னு மறையற. ராதாட்ட லாஸ்ட்ல நின்னா ராதாக்கும் ஒரு சமயம் தோணி விடுறது, ராதாட்டேந்து மறைஞ்சு விடுறா. அப்பதான் கோபிகா கீதம் அழறா, கிருஷ்ணா நீ இல்லாமல் நாங்கள் எப்படி வாழுவோம், அவங்கள நான் என்ன தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லி அழறா. ஜெயதி தே தீகம் கிருஷ்ணா ஜன்மனா விரஜஹா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வத் அத்ரஹி
दयितदृश्यतां कृष्णा दिक्षु तावकाः त्वयि धृतासवः கிருஷ்ணா துவாம் விசின்வதே அப்படின்னு அவளுடைய கர்ப்பம் போய் பகவத் பக்தி பிரேம பக்தி அத்தனையும் லட்சணமாக கொண்ட கோபிகா கீதம் பாடி முடியறத பகவான் வந்து திரும்பி அவ முன்னாடி காட்சி கொடுக்குறார், சந்தோஷத்தை கொடுக்குறார். அப்படி ராசக்கிரீடை வர்ணனம் அத்தியுதமாக நடந்தது. எல்லாரும் நட்சத்திரங்கள் உள்பட எல்லாரும் அதிசயமாக பார்த்துட்டு இருந்தா, ஆஹா என்ன ஒரு அழகு அப்படின்னு பிரபஞ்சமே ராசக்கிரீடால வந்து அனுபவித்தது அப்படின்னு சொல்றா. அப்படி ராசக்கிரீடை. அதுக்கப்புறம் சுதர்சன சாபமோக்ஷம், சங்கச்சூடவதம், அரிஷ்டவதம், கேஷிவதம், வ்யோமாசுரவதம் அப்படின்னு வதம் எல்லாம் பூர்த்தி பண்ணி மேலும் அக்ரூரனை அனுப்பி வைக்கிறார் கம்சன். இங்க வந்து கூட்டிண்டு வாங்கோ. ஏன்னா அக்ரூரர் போனா கண்டிப்பா கிருஷ்ணர் வருவார்னு தெரியும். கம்சன் அத்தனை அசுரர்களையும் அனுப்பி வச்சுட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அக்ரூரன் அனுப்புறோம் அப்படி அக்ரூரருக்கோ பகவான் கிருஷ்ணரை பார்க்கணும்னு ஆசை. ஆனா இது வந்து கிருஷ்ணரை வந்து ஏமாத்தபடியாக ஆகும். கம்சன் வதம் பண்றதுக்கு வேண்டி தான் கூப்பிடுறார் கிருஷ்ணரை. அப்போ என்ன பண்றது தெரியலை. ஆனாலும் கிருஷ்ணரை பார்க்கலாமே இந்த வியாஜத்திலேயாவது அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்துல ஒத்துக்கிறார். அக்ரூரர் போறார், சதா கிருஷ்ணா சிந்தனையிலேயே போய் கிருஷ்ணரை பார்க்குறார். கிருஷ்ணரும் ரொம்ப சந்தோஷமா அக்ரூரருக்கு பூஜை பண்றார். அவரை கூட்டிட்டு அக்ரூரருக்கும் காட்டுறார், கிருஷ்ணன் வேறில்லை, விஷ்ணு வேறில்லை, சாட்சாத் நாராயணன் வேறில்லை அப்படின்னு அவருக்கு ஒரு லீலை பண்ணி காட்டுறார். அப்படி திருப்பி மதுராபுரிக்கு வரார். மதுராபுரியில வந்து அவ கொஞ்சம் பேருக்கு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்துட்டு கம்சனுடைய அந்த இடத்துக்கு போறார். அங்க யுத்தம், மல்ல யுத்தம் நடக்கிறது. அதுக்கப்புறம் கம்சனை வதம் பண்றார் பகவான். கம்சன் அப்படிங்கிற, ஏன்னா அந்த சமயம் வரைக்கும் கம்சவதம் பர்யந்தம் வரைக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணமயமா பார்த்துட்டு இருந்த அந்த கம்சனுக்கு கிருஷ்ணர் மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு தான் எடுக்கப்படும். ஏன்னா பகவானுடைய கையிலேருந்து மரணம் அடைஞ்சிருக்கு. அதுவும் அது வரைக்கும் அந்த டைம் வரைக்கும் மரண பர்யந்தம் வரைக்கும் கிருஷ்ணரையே நினைச்சுண்டு பயம் மூலமா நினைச்சாரோ ஏதோ ஒரு விதத்துல கிருஷ்ணரை நினைச்சாரே இல்லையோ நிச்சயமா மோட்சம் கிடைச்சிருக்கு. பூமி பாரம் கம்மியாச்சு. மேலும் உத்தவ தூத்தியம் ஜராசந்த யுத்தம் பண்றார், முச்சுக்குந்தனுக்கு மோட்சம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் ருக்மிணி தேவி ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஷிண்வதாம் தே. ருக்மிணி தேவி அந்த கிருஷ்ணருடைய குணங்களை கேட்டு 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 ரொம்ப ஆசை வருது. குருமுகமா தன்னுடைய ஆசையை அழகா ஒரு லெட்டரை எழுதி கொடுக்கறா. கிருஷ்ணருக்கும் சந்தோஷம் ஆயிடுத்து. அந்த ருக்மிணி கல்யாணம் நடக்கிறது. மங்கள ஸ்திரீகளோட அந்த தேவி க்ஷேத்திரத்துல ருக்மிணி தேவி கிரிஜா பூஜை பண்றா. என்னுடைய பர்த்தா கிருஷ்ணரே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்றா. திருப்பி திருப்பி பார்த்துக்கிறா வந்திருக்காரா பகவான் அப்படின்னு. புவன மோகன ரூபருஜா ததா விவசிதாக்கில ராஜ கதம்பயா त्वमपि देव कटाक्ष विमोक्षणैः प्रमदया मदयाञ्च कृषे मनाग. லோகைக சுந்தரம் அதிஷரீர சோபையோட சகல ராஜாக்களும் மோகம் பண்ணும்படியாக அந்த அழகான ருக்மிணி தேவி கடாட்சம் பண்ணினா. கிருஷ்ணரும் ருக்மிணியை பார்க்க क्वनुगमिष्यसि चन्द्रमुखीति तां सरसमेत्य करेण हरन् क्षणात्. இந்துவதனையாக இருக்கக்கூடிய ருக்மிணி எங்க போறா என்னை விட்டு அப்படின்னு ஒரு கையை பிடிச்சி ஒரு தூக்கி தேர்ல ஏற்றி பகவான் ரதத்தை அதை அப்படி ருக்மிணி தேவியை தூக்கிண்டு போனாராம், ரதத்தை ஓட்டினாராம். இவெல்லாம் பார்க்கறா, கொனுகதா பசுபாலா, எங்க போயிட்டான் இந்த பசுபாலன், இத்தனை நேரம் இங்கே தானே இருந்தான், எங்க தேவி எங்க ருக்மிணி தேவி எங்க தூக்கிண்டு போறான் அப்படின்னு அத்தனை பேரும் பின்னாடியோட அப்படி அவளையெல்லாம் மீறி பகவான் ருக்மிணி தேவியை தன்னுடைய வசத்துக்கு ஆக்கின்றார் அப்படின்னு ருக்மிணி கல்யாணம் அத்புதமாக நடக்கிறது. அதுக்கப்புறம் சிவந்த கோபாக்கியானம், சுபத்ராஹரணம், நரகாசுரவதம், பானயுத்தம், மிருகமோக்ஷம், பௌண்டரகவதம், இப்படி பல விதமான வதம். அதுக்கப்புறம் லக்ஷ்மணா ஸ்வயம்வரம் நடக்கிறது. ஜராசந்த வதம், ராஜசூய யாகம் நடக்கிறது. அதுக்கப்புறம் மகாபாரத போர், பெரிய மகாபாரதம் அப்படின்னா பஞ்சமோ வேதா, 5வது வேதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
1,00,000 சொச்சம் ஸ்லோகம் உள்பட அந்த மகாபாரதம் பெரிதாக நடந்தது. அதுக்குள்ளதான் பகவத்கீதா பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். இப்படி பகவான் கிருஷ்ணருடைய பல லீலைகள் எடுத்து பார்த்தோமாகில், அது மட்டும் இல்ல, தேவகி வசுதேவருக்கு புத்திரனாக பிறந்திருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அஷ்டமோ கர்ப்பஹா, 8வது கர்ப்பம் உன்னை வதம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரையுமே அஷ்டமோ கர்ப்பம் தான் வதம் பண்றது. எப்படி சொல்றாய்? பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், பூமிராபோ நலோ வாயுஹு கம்மனோ புத்திரேவச்ச அஹங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா. எர்த் பூமி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாயம், மனசு, இன்டலெக்ட். 8வது என்னது சொல்லியிருக்கா? அகங்கார இதீயம் மே. 8வது ஈகோயிசம், அகங்காரம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த 8 தான் பகவானுடைய 8 பிரகிருதி. பிரகிருதியில 8 விதமாக இருக்கு. இந்த 8வது தான் எல்லாரையும் அழிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவாவாளுடைய அகங்காரம் தான் அவாவாளை அழிக்கிறது அப்படின்னு அர்த்தமா வருது. மேலும் பகவான் தேவகி வசுதேவ கிரகத்துல பிறக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? வசுதேவன்னா என்ன அர்த்தம்? எல்லார்ட்டையும் வசிக்கிறவர் யாரோ அவர் வசுதேவன். தேவன்னா பிரகாசம்னு அர்த்தம், சைத்தன்யம். தீபம் கொளுத்துறோமே அதுதான் அந்த திவு அப்படிங்கிற தாதுலயாக்கும் பிரகாசம் அப்படின்னு அர்த்தம் வருது. மேலும் என்ன வசுதேவருக்கு அர்த்தம்னா, தனக்குள்ள இருக்கக்கூடிய பகவானை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாளோ அவளும் வசுதேவர் தான். அப்போ தேவகினா என்ன அர்த்தம்? தேவனை தேடுறவள் யாரோ அவள் தேவகி. கீனா தேடுறதுன்னு அர்த்தம், அன்வேஷணம்னு அர்த்தம், அன்வேஷிக்கிறது. அப்ப தேவகினா தேவனை தேடுறவள் யாரோ தேவகி. அப்போ பகவான் எங்க வந்து பிறக்கிறார்? பகவானை தெரிஞ்சுக்கணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறாளோ அவெல்லாம் வசுதேவர் தேவகி தான். அவளுக்கு புத்திரனாக பகவான் மனசுல வந்து பிறப்பார்னு அர்த்தமா வருது. அப்படி அந்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எல்லாருடைய மனசுலையும் வந்து பிறந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்தகாரத்தை, நம்மளுக்கு இருட்டு இருக்கே மனசுக்குள்ள, அந்த இருட்டை நீக்கி பிரகாசம் தரும்படியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பகவான் அந்தர்தானம் ஆன சமயம் கலியுகம் பிறக்கிறதுன்னு அர்த்தமா வருது. பகவான் எங்க போயிருக்கார் அப்படின்னா பாகவதத்தை தான். கிருஷ்ண ஏவகி அப்படின்னு சொல்ற பாகவதத்துல வந்துட்டார். அப்ப பாகவதம் ஒவ்வொரு வார்த்தையுமே கிருஷ்ணர் தான், பகவான் தான் அர்த்தம். பகவான் அந்தர்தானமான சமயத்துல கலியுகம் பிறக்கிறது. கலியுகம் எப்படி இருக்கும், கலியுகத்தை எப்படி தாண்டது அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் கவலையா இருந்தது. கலியுகத்துல ஒன்னே ஒண்ணுதான் கதி, நாம சங்கீர்த்தனம் மட்டுமே. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். நாம சங்கீர்த்தனம் ஒன்று மட்டுமே தான் கரையேற்றும் அப்படின்னு ரிஷிகள் மகான்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டு கலி யுகத்துல வாழறவாளுக்கு இதுதான் க்ஷேமம் அப்படின்னு வகுத்து தந்திருக்கா. வேற எதுவுமே எல்லாமே கஷ்டமா இருக்கும். கலியுகத்தினுடைய லட்சணங்கள் பார்த்தாலும் மனிதர்கள் அதெல்லாம் கடைபிடிக்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்சுதான் பகவன் நாமத்தையாவது சொல்லுங்கோ அப்படின்னு, கிருஷ்ண நாமத்தை சொல்லுங்கோ அப்படின்னு அவ அருள் பண்ணியிருக்கா. அப்படி இருக்கக்கூடிய கலியுக லட்சணம் எப்படி இருக்கும், கலியுகத்துல யாரெல்லாம் ராஜா, எந்தெந்த ராஜா வந்து வாழ்வா அப்படிங்கறது அழகா விஸ்தாரமா சொல்லியிருக்கார். மகத வம்ச பரம்பரையில புரஞ்சனன் அப்படிங்கிறவர், அவர் தான் லாஸ்ட் ராஜாவா இருப்பார். அந்த ராஜாவுடைய மந்திரியான சுனகன் அப்படிங்கிற சுவாமியை வதம் பண்ணி தன்னுடைய புத்திரனான பிரத்யோதனை ராஜாவாக்குவார். அந்த தலைமுறையில 15வதான மகா நந்திக்கு சூத்ர ஸ்திரீல பிறந்த நந்தன் அப்படிங்கிற ஒரு புத்திரன் வருவார். அந்த புத்திரன் தான் ராஜா ஆவான். அவன் 2வது பரசுராமனாட்டமா க்ஷத்ரிய துரோகியா இருப்பான். நந்தனும் அவனுடைய 8 குழந்தைகளும் 100 வருஷம் பரணம் பண்ணுவா. அவளை சாணக்கியன் மூலநாசம் பண்ணி சந்திரகுப்த மௌரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவை வாழ வைப்பாராம். அந்த வம்ச பரம்பரையில லாஸ்ட்ல ராஜாவாக இருப்பவன் யாருன்னா பிருஹத்ரதன் அப்படிங்கிற புஷ்பமித்ரன் அப்படிங்கிற சேனாபதி வதம் பண்ணி ராஜாவாக்குவார். அந்த வம்சம் 10 தலைமுறை நிலநிற்குமா, 10 தலைமுறை வாழ்ந்துட்டு இருப்பார் ராஜாவாகவே. அதுக்கப்புறம் வசுதேவன் அப்படிங்கிற பேரான கண்வன் அப்படிங்கிற ராஜ்யத்தை தூக்கிண்டு தன்னுடைய வசத்துக்கு ஆக்கிடுவார். அந்த வம்சத்துல லாஸ்ட்ல ராஜா சுஷர்மா அப்படிங்கிறவன்
பிருத்தியனான பலீகன் அப்படிங்கிற சூத்ரனை வதம் பண்ணி ராஜாவாகிடுவார். அந்த ராஜாவுடைய வம்சத்துல 30 பேர் வந்து ராஜ்யத்தை பரணம் பண்ணுவாளாம். தொடர்ந்து அவபிருத்தியர்கள், கர்ப்பதிகள், கங்கர்கள், யவனர்கள், குருடர்கள், மௌனர்கள், அப்புறம் கிளிகிலாயர்கள் அப்படிங்கிறவா எல்லாரும் ராஜ்யம் பரணம் பண்ணுவா. அதுக்கப்புறம் பரணம் பண்றவா எல்லாருமே க்ஷத்ரிய தர்மத்தை எல்லாம் விட்டுடுவாளாம். சூத்ரர்களுக்கு துல்லியமாக அதர்மம் பண்ணிட்டு திருட்டுத்தனம் பண்ணின்னு இருப்பா. அப்படி இந்த உலகத்தை பரணம் பண்ணுவா. ராஜானா திருட்டுத்தனம் பண்றது அப்படின்னு ஆயிடுமா. அவர்கள் பிரம்மஜர்கள், ஸ்திரீகள், பாலர்கள், குழந்தைகள், பசுக்கள் இவாளெல்லாம் ஹிம்சை பண்ணுவா. யாரையும் நிம்மதியா வாழ விட்டுட மாட்டா. ராஜா சொன்னா இவாளுக்கும் மீற முடியாதே இல்லையோ, அத்தனை பேரையும் கஷ்டப்படுத்துவா. மேலும் பரதாரங்களை திருடிண்டு வந்துடுவா, மற்றவாளோடதெல்லாம் திருடிண்டு வந்துடுவா. இப்படி அவளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல வர்ணாசிரமங்கள் எல்லாமே இல்லாம ஆயிடும். தமஸ்வபாவிகள் 3 ஸ்வபாவம், ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். இந்த தமோகுணம் தான், அந்த தமோகுணம் நிரம்பி இருக்குமாம் அத்தனை பேருக்கும். அவ எல்லாரும் பிரஜைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதல்லவா ஒரு ராஜாவுடைய லட்சணம். அவளையெல்லாம் கஷ்டப்படுத்துறதே ஒரு லட்சணமாயி மாறிடுமாம். அப்படி ஒரு கலிகாலத்தினுடைய அந்த ராஜவம்சத்தை பற்றி, கலியுகத்தில் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு ராஜவம்செல்லாம் வருவா. இப்படிதான் கலியுகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறா. மேலும் கலிதோஷத்துக்கு என்ன பண்ணலாம், இப்படி கலியுகம் இப்படி இருக்குமே, அந்த கலியுகத்தை நிவாரணம் பண்ணுறதுக்கு என்ன யார் வருவா அப்படிங்கிறது சொல்கிறா. எப்படி கலியுகம் இருக்கும், இந்த பலவத்தான கலியுடைய அபிவிருத்தியில லோகத்துல சத்திய தர்மங்கள் எல்லாம் கம்மியாயிண்டு வருமா. சத்தியம் ஒண்ணுமே இருக்கவே இருக்காது, பொய் மட்டுமே பேச தொடங்கிவிடுவா. எல்லாருக்குமே இவர் யாரு நல்லவரா அப்படின்னு பார்க்கணும்னா எது பேஸ் அப்படின்னா பணம் மட்டும்தான் இருக்கும். தனம் யாருக்கு இருக்கோ அவாதான் நல்லவா, தனம் இல்லாதவா கெட்டவா அப்படின்னு ஆயிடும். சதாச்சாரம் அல்ல. ஒரு நல்லவன்னா அனுஷ்டானம் பண்ணிட்டு மற்றவாளுக்கு நல்லது மட்டும் நினைச்சுட்டு இருக்கிறவன் நல்லவனா இருக்க மாட்டான். பணம் யாருக்கு இருக்கோ அவாதான் நல்லவன். மேலும் பிஸ்னஸ் பண்றத எல்லாம் பொய்யா மாறிடும், சத்தியத்துக்கு இடமே இருக்காது, எல்லாம் கொள்ளையடிப்பா பிஸ்னஸ்ல. அதுக்கு நமக்கு மீறி கேட்கவும் முடியாது, அப்படியா ஆயிடுமா. கல்யாணம் எல்லாம் அவாவா இஷ்டத்துக்கு தான் நடக்குமா. விவாகம் அப்படின்னு நடக்கிறதுனா பெண்கள் ஆண்கள் அவளுடைய இஷ்டத்துக்கு தான் நடக்கும். அல்லாம அப்பா அம்மாவோடைய அபிப்பிராயமோ இல்லைன்னா குலம் சுத்தி அடையணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஸ்தானமே இருக்காதாம் அந்த விஷயத்துக்கு. விவாகம் அப்படிங்கிற கடனைக்கு முன்னாடியெல்லாம் குலசுத்தி வருத்தறதுக்கும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு தான் விவாகமா இருந்தது. அது நேரா திரும்பிடும், ஆப்போசிட் ஆயிடும். மேலும் என்ன, ஸ்திரீ புருஷர்களுக்கு சிரேஷ்டதை அப்படிங்கிறது தர்மம் தானே, அதெல்லாம் இருக்காதாம். அவளுக்கு இந்த லௌகிகமான சுகம்தான் அவளுக்கு ஆசையாப்படும். சரீர சுகம்தான் ரொம்ப முன்னாடி நிற்கும் ஸ்திரீ புருஷர்களுக்கு. அல்லாம உண்மையா இருக்கணும், சத்தியம் பண்ணணும், யாகம் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. இந்த பிராமணனுடைய லட்சணம் எப்படி இருக்குமா, பிராமணன் அப்படின்னா இப்ப அர்த்தம் என்ன, வேதம் அத்தியாயனம் பண்ணிட்டு மற்றவாளை உத்தாரணம் பண்ணும்படியாக அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சு ஞானவான்கள் தான் பிராமணன். ஆனா கலியுகத்துல பிராமணனுடைய லட்சணம் ஒரே ஒரு பூணல் போட்டா பிராமணன் அப்படின்னு ஆயிடுவான். யமம் நியமாதிகளொன்னும் எதுவும் அர்த்தமே இல்லை. சன்னியாசியோடைய லட்சணம் என்ன அப்படின்னா ஒரு தண்டும் கமண்டலும் தூக்கிண்டா போதும் அவன் சன்னியாசின்னு சொல்லிடுவான். அல்லாம ஆசிரம தர்மத்தை ஒன்னும் அவ எடுத்துட்டு இருக்க மாட்டா. சன்னியாச தர்மம் எல்லாம் கடைபிடிச்சவா மட்டும்தான் சன்னியாசின்னு கிடையாது. ஒரு தண்டும் கமண்டலும் வச்சுண்டா போதும் அவளை சன்னியாசின்னு கூப்பிட்டுடுவாளாம். இதுதான் அவ அதுக்கு எலிஜிபிலிட்டியே. அப்புறம் ஆசிரம தர்மத்தை எல்லாம் தியாகம் பண்ணிடுவா. வர்ணாசிரமங்கள் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்துடும். யாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டா, எல்லாரையும் அவஹேளனம் பண்ணுவா. நான் தான் இந்த லோகத்துல அப்படின்னு அந்த கர்வம் தலை தூக்கும். குணங்களை யாருமே பார்க்க மாட்டா. நல்ல குணம் இருக்கா, சமத்தா இருக்காரா அப்படின்னு எல்லாம் பார்க்கவே மாட்டா. பணம் இருக்கா அப்படிங்கறதான் பாப்பா. எங்க பணம் இருக்கோ அங்கதான் நியாயம் இருக்குமா. நியாயத்துக்கு கூட பொதுவா ஒரு கோர்ட் கேஸ் அப்படின்னு வந்ததுன்னா எது நியாயமோ அங்கதான் நிற்கும் இல்லவா. ஆனா கலியுகம் மூக்கறத என்ன ஆயிடும், பணம் எங்க இருக்கோ அங்கதான் நியாயமா மாறிடும்.
அதே இது தரித்திரனுக்கு எந்த நியாயமும் கிடைக்காது, பணம் இல்லாதவனுக்கு நியாயமே கிடைக்காது, அவ கஷ்டப்பட வேண்டிதான். அதுக்கப்புறம் பாண்டித்யம் அப்படின்னா எப்படி, பாண்டித்யம்னா நன்னா படிச்சிருக்கணும் இல்லையவோ, அந்த இந்த கலியுகத்துல படிப்பெல்லாம் முக்கியம் கிடையாது, நன்னா வாச்சாலதை இருந்தா போதும், நன்னா பேசுற திறமை இருந்தா போதும், அவன் பண்டிதன் அப்படின்னு சொல்லிடுவாளாம். தரித்திரனை சாது என்று சொல்லுவா, அவனுக்கு எதுவும் தெரியாது, பணம் இல்லாட்டா எவ்வளோதான் வித்யாபியாசம் படிப்பு இருந்தாலும் சாது என்று கூறுவார்களாம். விஷயத்துல விரக்தி வரணும் அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டாளாம், எல்லாம் வேஷத்தை போட்டுப்பா, வெளிப்படையா எல்லாம் பூனல் போட்டுண்டு அழகா சோமன் உடுத்திண்டு நெற்றியில திருமண் போட்டுண்டு இப்படி நடந்து வந்து அதுக்கு தான் ரொம்ப பிராதானியம் கொடுப்பாளே தவிர விஷய விரக்தியில எல்லாம் மைண்டு போகாது, பக்தியில மைண்டு இறங்காது. இப்படி எல்லாம் யோக்கியதைனா இவன் எலிஜிபிளா அப்படின்னா வேஷம் போட்டிருக்கானா பார்ப்பாளாம், வேஷம் போட்டிருந்தா கரெக்டா யோக்கியதை, வேஷம் இல்லை வெளிப்படையான வேஷம் இல்லை அப்படின்னா அவன் வந்து தரித்திரன் அப்படின்னு ஆயிடும். ஸ்வபாவ குணமே பார்க்க மாட்டா, அளக்க மாட்டா. சரி ஸ்நானம் பண்ணுவாளா, குளிப்பாளா கேட்டா குளிப்பாளாம். எப்போனா சரீரத்துல அழுக்கு அகற்றத்துக்கு வேண்டியே ஸ்நானம் பண்ணுவா, அதெல்லாம விதி பிரகாரம் தீர்த்த ஸ்நானம் எல்லாம் யாரும் பண்ண மாட்டா, குளிக்கணும் அப்படின்னா அழுக்கு போனோம் அதனால குளிப்பாளாம். மேலும் ஜலஸ்தானம் ஆகக்கூடிய தீர்த்தம் கங்கை எதுவும் அவ பார்க்க மாட்டா, பக்கத்துல இருக்கக்கூடிய கங்கைய மதிக்கவே மாட்டா. தூரக்க ஏதாவது ஒரு ஜலம் ஓடுறது அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு கங்கை, அதுதான் தீர்த்தம் அப்படின்னு தூரக்க போய் குளிப்பாளாம், பக்கத்துல இருக்கக்கூடிய கங்கைய மதிக்கவே மாட்டாளாம். மேலும் கேசதாரணாதிகள் தான் சௌந்தர்ய லட்சணம் அப்படின்னு பண்ணுவா. கேசதாரணம் அப்படின்னா தலைமுடி அழகு பண்ணிக்கிறது தான் அழகு, சௌந்தரியத்தினுடைய லட்சணம் அல்லாம சௌந்தரியத்தினுடைய லட்சணம் லஜ்ஜை வினயம் கிடையாது. சரியா சொன்னா சௌந்தரியத்தினுடைய லட்சணம் லஜ்ஜை இருக்கணும், அழகா வினயமா இருக்கணும், இதெல்லாம் தான் அழகு அப்படின்பா. ஆனா இப்போ கலியுகத்துல கேசதாரணாதிகள் தான் சௌந்தர்ய லட்சணம் அப்படின்னு வந்துடும். புருஷர்களுக்கு சம்சார மோச்சனம் கிடையாது, அவசியம் உதரம்பரணமாக்கும் புருஷார்த்தம், ஒரு குழந்தைய கொடுக்கறதான் புருஷன் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும், இல்லைன்னா அவன் புருஷன் கிடையாது. அல்லாம சரியா சொன்னா ஒரு புருஷன்னா சம்சாரத்திலேருந்து முக்தி அடைய வைக்கிறது அப்படிங்கிறதான் புருஷனுடைய லட்சணம். அது மாறி இப்படி ஆயிடும். எல்லாம் வஞ்சனை ஏமாத்துதலே பொழப்பா வச்சுட்டு நடப்பாளாம். மற்றவாளை எப்படியெல்லாம் ஏமாத்தலாம், எப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துக்கலாம், மற்றவாழ்கிட்டேருந்து வாங்கி வாங்கி பிடுங்கி தன்னுடைய சரீரத்தை போஷிப்பிக்கிறதுக்கும் தன்னுடைய குடும்பத்தை போஷிப்பிக்கிறதுக்கும் ஸ்ரத்தை இருக்குமா. தர்மாச்சரணம் அப்படிங்கிற பேர்ல வெறும் பெருமைக்கும் 4 பேருக்கு ஆற்றத்துக்கு வேண்டி தர்மத்தை பண்ணுவாளாம், அல்லாம தனக்கு அந்த சுத்தி வரணும், உள்ளுக்குள்ள சுத்தி அடையணும், என்னுடைய பகவான் அடையணும், என்ன வாக்கம் தர்மம்னு சத்தியம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. 4 பேரை காட்டுறதுக்கு 4 பேர் புகழ்த்துறதுக்கு வேண்டியே தர்மம் பண்ணுவா. இப்படியெல்லாம் துஷ்ட ஜனங்களால நிறைஞ்சிடும் இந்த பூமி பூரா. அப்போ யாரு பலவானா இருப்பானோ அவ ராஜ்யம் பறிப்பா, அந்த சமயத்துல பலவான் யாரோ அவ ராஜ்யம் கண்ட்ரோல் பண்ணுவா. பிரஜைகளுடைய தானதானாதிகளெல்லாம் பிடிச்சுண்டு போயிடுவா ராஜாவுக்கு அப்படின்னு. அவ யாருமே பிரஜைகளுக்கெல்லாம் எந்த சொத்தும் வச்சுக்க முடியாது. இப்படி பிரஜைகளெல்லாம் என்ன பண்ணிவிடுவா, எல்லாத்தையும் நம்மள்டேருந்து பிடுங்கி விடுறா அப்படின்னு எல்லாரும் காட்டுக்க போறோம் அப்படின்னு வனங்களை அபயம் அடைவா. அங்க வனத்துல கிடைக்கக்கூடிய பக்ஷணத்தை சாப்பிடுவா. என்னெல்லாம் சாப்பிடுவா அப்படின்னா எதுவுமே கிடைக்காம தாள் தகரை காய் பூ கிழங்கு இலை இதெல்லாம் சாப்பிடண்டி வருமா. இப்படி மேலும் என்னன்னா டாக்ஸு அப்படிங்கிற பேர்ல தரணாதிகாரிகள் இருக்கிறது அத்தனையும் எடுத்துட்டு போயிடுவாளாம். பசி தாகம் ஆதி வியாதி இதெல்லாம் நிறைஞ்சு மனிதர்களுக்கு சர்வ சுலபமா வேகம் மரணம் அடைஞ்சுடுவாளாம். எப்படி அப்படின்னா ஆயுஸ் எவ்வளோ இருக்குமா, 30-20 வருஷமா கம்மியாயிடும். இப்போ 100 வருஷம் அப்படின்னு சொல்றோம்லவா, இப்போவே 70 ஆயிடுத்து, கொஞ்சம் போக 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 20 வருஷம் வாழ்ந்தா தீர்காயுசுன்னு ஆயிடும். அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிப்பா. அவ்வளோ இறங்கி போயிடுவோமா. அப்புறம் அது மட்டும் இல்லை, சரீரம் ரொம்ப சின்னதாயிடும், தம்பு சைஸுக்கு வந்துடுமா. இது பசி ரொம்ப உயிரை வாங்கும். ஆதி ஜாஸ்தி ஆகுமாம். அதாவது ஆதினா மனசுல வரக்கூடிய
துக்கங்கள் அது ஜாஸ்தியாகும், வியாதியும் ஜாஸ்தியாகும். வர்ணாசிரம சதாச்சார தர்மங்கள் எல்லாம் எங்கேயோ போயிருக்குமா, அதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. இதெல்லாம் தர்மங்கள் உண்டு, இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு, இந்த சாஸ்திரம் உண்டு, இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. அது எங்கேயோ கண்மறைந்து போயிடும். அந்த ஸ்தானத்துல பாகண்ட மதம் பிரச்சாரம் பண்ணுமா. நம்ம மதம் எல்லாம் போய் பாகண்ட மதம் பிரச்சாரத்துல வரும். திருட்டுத்தனம் ஜாஸ்தியாகும். மற்றவாளை பத்தி துவேஷம் சொல்றது, மற்றவாளை பத்தி தப்பு சொல்றது அது ஜாஸ்தியாகும். மற்றவாளை ஹிம்சை பண்றது ஜாஸ்தியாகும். இதெல்லாம் ஏன் ஜாஸ்தியாகும்னா இதுதான் உபஜீவன மார்க்கமாகவே மாறிடுமா. அதாவது திருடுறது தான் எனக்கு என்னுடைய பசியை தீர்க்கும், என்னுடைய வேலையே திருடுறது தான். இன்னொன்று என்னது, மற்றவாளை பற்றி தப்பு சொல்கிறது, மற்றவாளை பற்றி இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்கிறது, இந்த மாதிரி வேலை தான் எனக்கு என்னுடைய உபஜீவனம். மட்டுமல்ல மற்றவாளை துரோகம் பண்ணுறது, அது பண்ணினாதான் எனக்கு வேலை, என்னுடைய வேலையே பரஹிம்சை அப்படின்னு உபஜீவன மார்க்கமே இப்படி ஆயிடுமா. ராஜாக்கள் அத்தனை பேரும் திருடர்கள் ஆயிடுவா. அத்தனை எல்லாரோடையும் திருடி வச்சுப்பாளாம். ஜனங்களை எல்லாம் சூத்ர பிராயராயிடுவா. சூத்ரர்கள் மாதிரி ரொம்ப கீழே இறங்கி போயிடுவாளாம். அவளுக்கு எந்த ஒரு அவளுடைய தர்மத்தை கடைபிடிக்க முடியாத அளவுக்கு மாறிடுவா. பசுக்கள் கூட அதனுடைய சைஸ் பார்த்து தான், பால் பார்த்து தான் நம்ம இப்போ பசுக்கள்லாம் நல்லா சாப்பிட்டுண்டு திடகாத்திரமா இருக்காளே இல்லையோ, அவ போக 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 பசுக்களுடைய சைஸும் கம்மியாயிடும், பாலுடைய கறவையும் கம்மியாயிடும். ஒரு ஆடு மாதிரி ஆயிடுமா, பசுக்களே ஆடு மாதிரி ஆயிடும். சன்னியாசியெல்லாம் விஷயிகளா வந்துடுவா. எதுக்கு சந்நியாசம் அப்படின்னுட்டு நேரம் இங்க லோகத்துல வாழ்ந்து விடலாம் அப்படின்னு விஷயிகளா மாறிடுவா. பந்துத்துவம் அப்படிங்கிறது யோனி சம்பந்தம் மட்டும்தான் இருக்கும். அதாவது ரிலேஷன் அப்படின்னா அந்த காலத்துல எப்படின்னா மனசுக்கு இது நம்மளுடைய பந்துக்கள் அப்படின்னு சொல்லி மனசுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். இது என்ன அப்படின்னா போக போக என்னுடைய குடும்பத்துல பிறந்திருக்கா, அந்த ஒரு பிறந்திருக்கா அப்படிங்கறதுனால ரிலேஷன், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுமா. சஸ்யங்கள், அனுப்பிராயங்கள், கிரகங்கள் எல்லாமே இல்லாம ஆயிடும். காடுல மரங்கள் எல்லாம் இல்லாம ஆகும், செடிகள் இல்லாம ஆகும், பட்சிகளை கம்மியாகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அந்த இதெல்லாம் தான் கலியோடைய லட்சணங்கள் சொல்றா. இந்த கலியோடைய உக்ரதையை கம்மி பண்றதுக்கு பகவான் கலிக்கு அவதாரம் பண்ற. அது நாளைக்கு அனுபவிக்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்வஸ்தி பிரஜாபியः परिपालयन्तां न्यायेण मार्गेण महीं महेशाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. बालगोपालवेशाय पूतना मोक्षदायिने गुरुवातपुरीशाय गोविन्दायास्तु मङ्गलम्. वरभट्टात्रिवन्द्याय वातरोगनिवारिणे ज्ञानप्रदाय देवाय वातेशायाद्य मङ्गलम्. दयासाराय सौम्याय मम रोगापहारिणे सर्वरोगापहाराय वातेशायाद्य मङ्गलम्. मया वन्द्याय नित्याय जगत्कारणमूर्तये मम तापविनाशाय जागरूकाय मङ्गलम्. मङ्गलं मङ्गलाकान्त तव वक्षस्थलस्थिता मङ्गलं प्रार्थमानस्य करोतु मम मङ्गलम्. त्वमेव मङ्गलाकान्तः लोकमङ्गलकारकः मङ्गलं ते प्रवक्ष्यामि मम मङ्गलहेतवे. नारायणाय हरये सृष्टिस्थित्यन्धकारिणे गुरुवातपुरीशाय विश्वरूपाय मङ्गलम्. शङ्खचक्रगदापद्ममालाकौस्तुभधारिणे गुरुवातपुरीशाय विष्णुरूपाय मङ्गलम्. त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. काले वर्षदुपर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेय स्वामिनः जय.